வராகி வழி சேனல் பார்க்கக்கூடிய பல அன்பர்களும் என்னை நம்பி உங்களோட பிரார்த்தனைகளை அம்பாள் பாதத்தில் சேர்ப்பதற்காக எங்கிட்ட அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் கோடான கோடி நன்றி. அப்படி நீங்கள் அனுப்பக்கூடிய பிரார்த்தனைகளை இன்னைக்கு அம்பாள் பாதத்தில் வைக்க போகிறேன். எவ்ரி பஞ்சமி இந்த பிரார்த்தனை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி பிரார்த்தனைகள் நீங்கள் வச்சிருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் பிரார்த்தனை அனுப்பவில்லை என்றாலும் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வராகி வழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, லிங்கை கமெண்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே போல் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்த பிறகு பிரார்த்தனைகள் நீங்கள் எனக்கு அனுப்ப முடியும். சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கட்டும். வராகி அன்னையின் அனுக்கிரகமும் கடாட்சமும் என்னைக்கும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த அன்னையை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அம்பாள் இன்னைக்கு குளிச்சுட்டு அழகாக ரெடியாக உட்காந்துட்டு இருக்கா, நம்ம பிரார்த்தனை சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்காக. இந்த மாதிரி பிரார்த்தனைகள் நான் போடும்பொழுது எல்லாரோட மனசுலையும் என்ன தோணும்னா, சம்மந்தமே இல்லாத யாருக்கோ ஒரு பிரார்த்தனை பண்ணுறாங்க, இதை நம்ம பார்க்கறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு. அதுக்கான பிரயோஜனம் என்னன்னு இப்போ நான் சொல்கிறேன். வராகி என்பவளை ஆவாகனம் செய்து அந்த இடத்தில் அவளுக்கான மூல மந்திரத்தை நம்ம சொல்கிறோம். வராகி தியான ஸ்லோகம் முதல்ல படிக்கிறோம். வராகி தியான ஸ்லோகம் படிக்கும்பொழுது அம்பாள் சாக்ஷாத் அந்த இடத்துல பிரத்யக்ஷமாக சாநித்தியமாக இந்த விக்கிரகத்துக்குள்ளே வருவாங்கிறது தான் அதுக்கு பொருள். அதே போல் வராகியோட மூல மந்திரம் சொல்லும்பொழுது மந்திர ரூபமாக அம்பாள் அங்கே அமர்ந்திருப்பாள். அதன் பிறகு வராகி மாலை படிக்க போகிறோம். வராகி மாலைங்கிறது ரொம்ப மந்திர சக்தி வாய்ந்த ஒரு தமிழில் நமக்கு கிடைத்த பொக்கிஷம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை உடைத்து எரியக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு. இப்போ நம்ம இந்த டிஜிட்டல் வேர்ல்டு இல்லாமல் நார்மலான ஒரு பிரார்த்தனை பண்ணுறோன்னா ஒரு கோவிலில் போய் அந்த பிரகாரத்தில் உட்காந்தோ இல்லை அந்த சன்னிதானத்தில் உட்காந்தோ இந்த பூஜை எல்லாத்தையும் பார்ப்போம். இன்றைக்கி தேங்க்ஸ் டு டிஜிட்டல் வேர்ல்டு உங்கள் வீடு தேடி எல்லாமே வருது. ஒரு 15 to 20 minutes இதுக்காக ஒதுக்கிறது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் என்றால் அதை நம்ம செய்யலாம் இல்லையா? ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னாப்புல வராகியோட தியான ஸ்லோகம் சொல்ல போகிறேன். வராகியோட தியான ஸ்லோகம் படிக்கும் பொழுது அம்பாளோட திருவுருவத்தை உங்கள் மனமும் கொண்டு வர வேண்டும். வராகி மூல மந்திரம் உபதேசம் இருந்தால் மட்டுமே சொல்ல முடியும். அதனால் மந்திரம் சொல்ல வேண்டாம், காதால கிளம்ப போகிறோம். வராகி மாலை உங்களுக்கு தெரிஞ்சால் நான் சொல்லும்போது கூட சேர்ந்து ஜாயின் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் பிரார்த்தனை நீங்கள் அம்பாள்கிட்ட சொல்லாமலே உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆக வேண்டும் என்றால் அதற்கான ஒரு சின்ன உபாயம் சொல்கிறேன். எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் நமக்கு சம்பந்தமே இல்லாதவர்களுக்காக மனம் உருகி நீங்கள் பிரார்த்தனை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாவற்றையும் வராகி நிச்சயமாக கொடுப்பாள். இன்னைக்கு படிக்க போகிறோம் பிரார்த்தனை. எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது. அதில் யாராவது ஒருத்தருக்கு ஒரு 2 நிமிடத்தை உங்கள் வாழ்க்கையில் அர்ப்பணித்து அவர்களுக்காக மனமுருகி அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கோ. உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக நல்ல மாற்றங்களை பெறும். சரியா? வாங்க இப்போ அம்பாளுக்கு ஆன பிரார்த்தனைகளை ஸ்டார்ட் பண்ணலாம். வராகி தியானம். வந்தே வாராக வக்த்ராம் வரமணி மகுடாம் வித்ருமஸ்ரோத்ரபூஷாம் ஹாராக்ரைவேய துங்கஸ்தனவர நமிதாம் பீத கௌஷேய வஸ்திராம் தேவீம் தக்ஷோத்வஹஸ்தே முசலமதபரம் லாங்கலம் வா கபாலம் வாமாப்யாம் தாரயந்திம் குவலய கலிதாம் ஷியாமளாம் சுப்ரசன்னாம். ஓம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நமக ருந்தே ருந்தினி நமக ஜம்பே ஜம்பினி நமக மோகே மோகினி நமக ஸ்தம்பே ஸ்தம்பினி நமக சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக் சித்த சக்ஷுர் முககதி ஜிஹ்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வஷ்யம்
ஐம் க்ளௌம் டஹ 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 ஹும் அஸ்திராய படே. ஓம் ஓம் வராகி ஜெய் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி. ஓம் ஓம் வராகி அன்னை போற்றி, அருளே போற்றி, ஆதிசக்தி போற்றி, பராசக்தி போற்றி. ஓம் ஓம் வராகி ஜெய் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி. ஓம் ஓம் வராகி அன்னை போற்றி, அருளே போற்றி, ஆதிசக்தி போற்றி, பராசக்தி போற்றி. ஓம் ஓம் வராகி ஜெய் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி. ஓம் ஓம் வராகி. இருகுழை கோமளம் தாழ் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குறுமணி நீலம் கை கோமேதகம் நகம் கூர்வைரம் திருநகை முத்துக்கனிவாய் பவளம் சிறந்தவல்லி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே. தோராத வட்டம் முக்கோணம் ஷட்கோணம் துலங்கு வட்டத்து ஈராரிதழிட்டு ரீங்காரம் உள்ளிட்டது நடுவே ஆராதனை செய்து அர்ச்சித்து பூஜித்தடிபணிந்தால் வாராதிராளல்ல ஓலை ஞான வாராகியுமே. மெய்ச்சிரத்தார் பணியார் மனம் காயம் மிக வெகுண்டு கைச்சிரத்தேந்தி புலால் நிடம் நாரக் கடித்துதறி வச்சிரத்தந்த முகப்பணியார் குத்திவாய் கடித்து பச்சிரத்தம் குடிப்பாளே வாராகி பகைஞரைய. படிக்கும் வெறும் புகழ் பஞ்சமி அன்பர் பகைஞர் தமை அடிக்கும் இரும்பு தடி கொண்டு வேகள் அவர் குருதி குடிக்கும் சுடற் கொண்டு தோள் மாலையிட்டு குலாவி மன்றில் நடிக்கும் வாராகி 14 உலகம் நடுங்கிடவே. நடுங்காவகை என்பர் நெஞ்சினில் புக்கவர் நன்னலரை கொடுங்காளி உண்ணக் கொடுக்கும் குருதிகள் கொப்பளித்திடும் அரக்கொங்கையின் மீதே இரத்த திலகமிடும் தொடுங்கார் மனோன்மணி வாராகி நீலி தொழிலிதுவே. வேய்க்குலம் அன்னத்தின் தோளால் வாராகி தன்மை என்பரை நோய் குலம் என்ன இடும்பு செய்வார்தலை நோய்களித்து பேய் குலம் உண்ணபடி கொண்டு போட்டு பிணக்குடரை நாய் குலம் கவ்வ கொடுப்பாள் வாராகிய நாரடியே. நாசப்படுவர் நடுங்கப்படுவர் நமன் கயிற்றால் வீசப்படுவர் வினையும் படுவர் இம்மேதினியோர் ஏசப்படுவர் இழுக்கும் படுவர் என் ஏழை நெஞ்சே. வாச புதுமலத்தேனாள் வாராகியை வாழ்த்திலரே. வாலை புவரை திரிபுரை மூன்றும் இவ்வையகத்தில் காலையும் மாலையும் உச்சியும் ஆவே காலத்துமே ஆலயம் எய்தி வாராகி தன் பாதத்தை அன்பில் உன்னி மாலயன் தேவன் முதலான வேர்களும் வாழ்த்துவரே. வருத்தி பகைத்தீர் என்னோடறியாமல் உன் வானவர்கார் சிரித்து புறம் எரித்தார் வாமபாகத்து தேவி எங்கள் கருத்தில் பயிலும் வாராகியன் பஞ்சமி கண் சிவந்தால் பருத்தி பொதி கிட்டதி பொறி காணும் பகைத்தவர்க்கே. பாப்பட்ட செந்தமிழ் பாவாணர் நின் மலர் பாதம் தன்னில் பூப்பட்டதும் பொறிபட்டதோ நின்னையே புகழ்ந்து கூப்பிட்டதும் செவி கேட்கிலையோ. அண்ட கோண மட்டும் தீப்பட்டதோ பட்டதோ நிந்தையாள தெரு எங்குமே. எங்கும் எரிய கிரிகள் பொடிபடையும் பகைஞர் அங்கம் பிளந்திட விண்மண் கிழிந்திட ஆர்த்தெழுந்து பொங்கும் கடல்கள் சுவரிட சூரத்தை போகவிட்டு சிங்கத்தின் மீது வருவாள் வாராகி சிவசக்தியே. சக்தி கௌரி மகமாயின் சத்துருவை குத்திரண குடரை பிடுங்கி குலாவி நின்றே. இத்திசை எங்கும் நடுங்க கிரிகள் இடிபடவே நித்தம் நடித்து வருவாள் வாராகி சிவசக்தியே. நெஞ்சகம் தனில் நிலைத்திருக்கின்றவள் நிற்குணத்தி நஞ்சனி கண்டத்தி நாராயணிதனை நம்புதற்கு
வஞ்சனை பண்ணி மறியாத பேரை வாழ் நாளை உண்ண கொஞ்சி நடந்து வருவாள் வாராகி குல தெய்வமே. மதுமாமிசம் தனை தின்பாள் இவள் என்று மாமரையோர் அதுவே உதாசீனம் செய்திருவார் அந்த அற்பர்கள்தம் கதிர்வாய் அடைத்திட உள்ளம் கலங்க கடித்தடித்து விதிர்வாளில் வெட்டி எறிவாள் வாராகி என் மெய் தெய்வமே. ஐயும் கிளியும் என தொண்டர் போற்ற அரிய பச்சை மெய்யும் கருணை வழிந்தோடுகின்ற விழியும் மலர் கையும் பிரம்பும் கபாலமும் சூலமும் கண்ணெதிரே வையம் துதிக்க வருவாள் வாராகி மலர் கொடியே. தாளும் மனமும் தலையும் குலைய தரையலர்கள் மாளும் படிக்கு வரம் தருவாள் உன்னை வாழ்த்தும் அன்பர் கோளும் பகையும் குறியார்கள் வெற்றி குறித்த சங்கும் வாளும் கடகமும் சூலமும் ஏந்தே வரும் துணையே. வரும் துணை என்று வாராகி என்றன்னையை வாழ்த்தினிதம் பொருந்தும் தகைமையை பூணாதவர் புலால் உடலை பருந்தும் கழுகும் வெம்பூதமும் வெய்ய பிசாசுகளும் விருந்துண்ணப்பட்டு கிடப்பற் கண்டீர் உடல் வேறுபட்டே. வேறாக்கும் நெஞ்சும் வினையும் வெவ்வேறு வெகுண்டுடலும் கூறாக்கும் நெஞ்சத்தில் செந்நிறம் ஆன குருதி பொங்கிச் சேராக்கும் குங்கும பொய்கையில் பூசும் திலகமிடும் மாறாக்கும் நேமிப்படையாள் தலை வணங்காதவர்க்கே. பாடகச் சீரடி பஞ்சமி அன்பர் பகைஞர்தமை ஓடவிட்டே உலக்கை கொண்டேற்றி உதிரம் எல்லாம் கோடகத்திட்டு வடித்தெடுத்தூற்று குடிக்கும் எங்கள் ஆடக கும்ப இணை கொங்கையாள் எங்கள் நம்பிகையே. அமக்குழலும் குலையும் பொன்னோலையும் தாமரை பூஞ்செயமக்கடலும் துதிக்க வந்தோர்க்கு ஜகம் அதனில் வாமகரளகளத்தம்மை ஆதிவாராகி வந்து தீமை பவத்தை கெடுத்தாண்டு கொள்வாள் சிவசக்தியே. ஆராகிலும் நமக்கே வினை செய்யின் அவருடலும் கூறாகும் வாழக்கிரையிடுவாள் கொன்றை வேணியரன் சீரார் மகுடத்தடை இணை சேர்க்கும் நெறிபுறையாள் வாராகி வந்து குடியிருந்தாள் என்னை வாழ்விக்கவே. தரிப்பாள் கலப்பை என் நம்மை வாராகி என் சத்துருவை பொறிப்பாள் பொறியழச் செந்தியில் இட்டு பொறிந்த தலை நெறிப்பாள் தலைமண்டை மூளை தின்று பின்னெட்டுடலை உரிப்பாள் படுக்க விரிப்பாள் சொக்காக உலத்துவளே. ஊராகிலும் உடன் நாடாகிலும் அவர் குற்றவரோடு யாராகிலும் நமக்காற்றுவரோ அடல் ஆழி உண்டு காரார் கருத்த உலக்கையும் உண்டு கலப்பையும் உண்டு வாராகி எனும் மெய் சண்ட பிரசண்ட வடிவி உண்டே. உலக்கை கலப்பை ஒளிவிடுவாள் கடகாழி சங்கம் வலக்கை இடக்கையில் வைத்த வாராகியின் மாற்றலர்கள் இலக்கம் இல்லாதேள் பெரும் சேனை எதிர்வரினும் விளக்க வல்லாள் ஒரு நெல்லிதன் பாதம் விரும்பகவே. தஞ்சம் உன் பாதம் சரணாகதி என்று சார்ந்தவர் மேல் வஞ்சனை பில்லி கொடிதேவல் சூனியம் வைத்தவரை நெஞ்சம் பிளந்து நினக்குடல் வாங்கி நெருப்பினிலிட்டு அஞ்சக்கரம் கொண்டிருப்பாள் திரிபுரையானந்தியே. அலைப்பட்டு நெஞ்சம் அலைந்துயிர் சோர அலகை கையால் கொலைப்பட்டுடலம் கழுகுகள் சூழ குருதி பொங்கி தலை பெற்றவயம் வேறாய் பறை பொற்று சாவர் கண்டீர் நிலை பெற்ற நேமிப்படையாள் தனை நிலையாதவரே. சிந்தை தெளிந்துனை வாழ்த்தி பணிந்து தினம் துதித்தே அந்தி பகல் உன்னை அர்ச்சித்த வேறைய சிங்கியமாய் நிந்தனை பண்ணி மதியாத உளுத்தர் நினம் அருந்தி புந்தி மகிழ்ந்து வருவாய் வாராகின பொற்கொடியே. பொறுப்புக்கு மாறுசை ஆழியும் தோளும் பொறுப்பை வென்ற மறுப்புக்கு நேர் சொல்லும் பொங்கையும் மேனியும் வாழ்த்தும் எனது இருப்புக்கடிய மனதில் குடிக்கொண்டு எதிர்த்தவரை நெருப்புக்குவால் என கொள்வாய் வாராகி என் நெற்குணியே. தேரிட்ட நின்மலர் பாதார விந்தத்தை சிந்தை செய்து நீரிட்டவர்க்கு வினை வருமோ நின் அடியவர் பால் மாறிட்டவர் தமை வாழ் ஆயுதம் கொண்டு வாட்டீர் கூறிட்டெறிய வருவாய் வாராகி குல தெய்வமே. நரிபலியாக்கிய சம்புவின் பாகத்தை நன்னியமான் அரியன் போற்றும் அபிராமி தன் அடியார்க்கு முன்னே சரியாக நின்று தருக்கம் செய் மூடத்தலையை வெட்டி எரியாய் எரித்து விடுவாள் வாராகி எனும் தெய்வமே. வீற்றிருப்பாள் நவகோணத்திலே நம்மை வேண்டும் என்று காத்திருப்பாள்
கலிவந்தணுகாமல் என் கண் கலக்கம் பார்த்திருப்பாள். அல்லல் எங்கே என்றங்கு சபாசம் கையில் கொத்திருப்பாள் இவளே எனையாளும் குல தெய்வமே. சிவஞான போதகி செங்கை கபாலி திகம்பரினல் தவமாறும் மெய்யன்பர்க்கே இடர் சூழும் தரியலரை அவமானம் செய்ய கணங்களை ஏமுகோ இங்கு நலமாக வந்தனை காக்கும் திரிபுர நாயகி வாராகி வாராகி தெய்வமே வாராகி தெய்வமே. ஓம் ஓம் வரகி ஜெய் ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி. ஓம் ஓம் வரகி. அன்னை போற்றி, அருளே போற்றி, ஆதிசக்தி போற்றி, பராசக்தி போற்றி. ஓம் வரகி ஜெய் வரகி ஜெய் வரகி. ஓம் வரகி. இந்த சீட்டில் எழுதாத ஒரு பிரார்த்தனை இருக்குது, ரொம்ப முக்கியமான பிரார்த்தனை. ஸ்ரீநாத்னு நம்மளோட வராகி வழி குரூப்பில் இருக்கக்கூடிய அன்பர், அவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை. அவருக்கு கேன்சர் இருக்குது. அவரை நம்பி சின்ன யங் குடும்பம் இருக்குது. ஸோ அவங்க அம்மா ரொம்ப பெரிய டிவோட்டி ஆஃப் வராகி. அதனால் முதல் பிரார்த்தனையை அம்பாள் பாதத்தில் தான் வைக்க போகிறேன்னா, ஸோ மாதாயே வராகி, எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ கஷ்டங்கள், அந்த சின்ன குடும்பம் என்ன பண்ணும்? சின்ன சின்ன குழந்தை குட்டியை வச்சுட்டு எப்படி இந்த மாதிரி ஒரு சோதனை இருந்தால் வாழ்க்கையை எப்படி தான் எடுத்துன்னு போகிறது? ஒருத்தர் எந்த பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சிடலாம், உயிரே பிரச்சனையாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? சர்வ ரோகம் நாசய நாசய சத்ரு நாசினியே நமக. ஓம் வாராகியே நமக. அம்மா தாயே, உனக்கு அந்த பேர் இருக்கு, நல்லபடியாக அந்த ரோகங்கள் எல்லாம் போய் கிளீன் பில் ஆஃப் ஹெல்த்தோட உன்னை பார்க்க வேண்டும் ஸ்ரீநாத். அதுக்கான உத்தரவாதத்தை நீ தான் கொடுக்கணும் அம்மா தாயே. இதில் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லியாகணுங்க. நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் இந்த ஸ்ரீநாத்துக்காக பிரார்த்தனை பண்ணி இந்த பஞ்சமி அன்னைக்கு வீட்டில் 5 விளக்கு போட்டு அம்பாள்கிட்ட அந்த குழந்தைக்கு நல்லபடியாக உடம்பு சரியாகணும்னு வேண்டிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய மனசு இருந்தால் இந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்க எல்லாரும், இல்லையா? ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. வராகி வழிங்கிற குரூப் ஆரம்பித்ததோட அந்த பெருமையை நான் பெற்றேங்கிற மாதிரி அந்த 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 தன்னலமே, அந்த சுயநலமே இல்லாமல் யாரோ ஒருத்தருக்காக, யாருன்னே தெரியாது, கருப்பா சேப்பான்னு தெரியாது, எந்த ஊர்னு தெரியாது, அவருக்காக எல்லாரும் செய்த பிரார்த்தனை என்னை ரொம்ப நிகழ வச்சிருக்கு. அதே போல் வராகியும் ரொம்ப சந்தோஷப்படுவா. ரொம்ப ரொம்ப நன்றி. இது பிரார்த்தனை பண்ண எல்லாருக்கும் கோடான கோடி நன்றி. அந்த குடும்பம் நிச்சயமாக, அந்த குடும்பத்துக்கு நீங்கள் செஞ்ச நல்ல காரியம் உங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையும் பெரிய பெரிய மாற்றங்களை நிச்சயமாக தரும்னு அம்பாள் முன்னிலையில் நான் சொல்லிக்கிறேன். ஒரு பிரார்த்தனையை நான் படிக்கிறேன். ஜெயசீலன் அப்படிங்கிறவர் நெடுஞ்சாலை துறையில் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் வேலை கிடைக்கணும்னு கேட்டிருக்காரு. ஸோ ஓம் இஷ்டார்த்த தாயினி நமக, ஓம் வரரூபிணி நமக, ஓம் வாராகியே நமக. அடுத்தது காயத்ரி பரணிதாசன். இவங்க வராகியோட அன்பு என்றைக்குமே இருக்க வேண்டும், தன் குடும்பத்தை நல்லபடியாக அம்பாள் காப்பாற்றணும் என்றைக்குமேனு கேட்டிருக்காங்க. ஓம் பக்தானம் அபய பிரதாயை நமக, ஓம் பக்த உபதிரவ நாசின்யை நமக, ஓம் ஜெகதம்பாயை நமக, ஓம் வாராகியே நமக. அடுத்ததாக ராசதுரை பகிந்தன் அப்படிங்கிறவர் கடன் பிரச்சனை இருக்கு, வெளிநாடு போகணும், நிறைய பிரார்த்தனை எழுதியிருக்காரு. பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ 3 பிரார்த்தனை சொல்லியிருக்காரு. கடன் பிரச்சனை போகணும்னு சொல்லியிருக்காரு. ஓம் பக்த உபதிரவ நாசினியை நமக, ஓம் பக்த அலக்ஷ்மி விநாசினியை நமக. வெளிநாடு போகணும்னு சொல்லியிருக்காரு. ஓம் வரரூபிணியை நமக, ஓம் இஷ்டார்த்த தாயினியை நமக, ஓம் வாராகியை நமக. அடுத்ததாக தன் குடும்பம் நல்லபடியாக இருக்கணும், சந்தோஷமாக,
ஓம் ஜெகதம்பாயை நமக. ஓம் பக்தானாம் அபயப்பிரதாயை நமக. ஓம் வாராகியை நமக. அடுத்தது லக்ஷ்மணன் அப்படிங்கிறவர் கோவில் கட்டிட்டு இருக்கார் வராகிக்கு. அதில் சில தடங்கல்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான தடங்கல்கள் எல்லாம் விலகி கூடிய சீக்கிரமாக உன்னை பிரதிஷ்டை பண்ணி அந்த இடத்துல கும்பாபிஷேகம் பண்ணி லக்ஷ்மணன் எல்லாருக்கும் பத்திரிகை கொடுக்கணும் தாயே. ஓம் பக்த உபதிரவ நாசினியை நமக. ஓம் சத்ரு நாசினியை நமக. ஓம் சத்ருணாம் வாக் ஸ்தம்பனகரியை நமக. ஓம் சத்ருணாம் மதி ஸ்தம்பனகரியை நமக. ஓம் சத்ருணாம் கதி ஸ்தம்பனகரியை நமக. ஓம் வாராகியே நமக. விசாகமித்ரங்கிற 3 வயசு குழந்தைக்கு நல்லபடியாக பேச்சு வர வேண்டும் அவங்க அம்மா கேட்டிருக்காங்க. ஓம் வித்யாயை நமக. ஓம் வார்த்தாயை நமக. ஓம் வாராகியை நமக. சந்தோஷ் அப்படிங்கிறது அமுதாவோட மகன், நல்ல படிக்க வேண்டும், சொன்ன பேச்சு கேட்கணும்னு கேட்டிருக்காங்க. ஓம் வித்யாயை நமக. ஓம் ஜெகதம்பாயை நமக. ஓம் வரரூபிணியை நமக. ஓம் பக்தானாம் அபய பிரதாயை நமக. ஓம் வாராகியை நமக. காயத்ரியோட கருவில் உள்ள குழந்தை நலமாக இருக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் காயத்ரி, நல்லபடியாக இந்த குழந்தையை பிறக்க வேண்டுமா தாயே. ஓம் பக்தானாம் அபய பிரதாயை நமக. ஓம் கர்ப்பரக்ஷாம்பிகாயை நமக. ஓம் ஜெகதம்பாயை நமக. ஓம் வாராகியை நமக. அடுத்ததாக அப்பர்ணா, இவங்க வராகி கோவில் உங்க வீட்டு பக்கத்திலேயே வர வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகள் நன்கு மதிப்பெண்கள் ஏபி எக்ஸாம்லாம் பெற வேண்டும்னு கேட்டிருக்காங்க. வேலையில் உள்ள பிரச்சனைகள் தீர வேண்டும்னு கேட்டிருக்காங்க. வராகி கோவிலுக்காக ஓம் ஜெகதம்பாயை நமக. ஓம் பக்தானாம் அபய பிரதாயை நமக. ஓம் இஷ்டார்த்த தாயினியை நமக. அவர்கள் பெண்ணுக்காக இப்ப பிரார்த்தனை. ஓம் வித்யாயை நமக. ஓம் ஜெய பைரவியை நமக. ஓம் வாராகியை நமக. வேலையில் உள்ள பிரச்சனைகள் தீர வேண்டும். ஓம் சத்ரு நாசினியை நமக. ஓம் சத்ருணாம் வாக் ஸ்தம்பனகரியை நமக. ஓம் பக்த உபத்ரவ நாசினியை நமக. ஓம் வாராகியை நமக. அப்பர்ணாவோட கசின் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு அம்மாவோட பாதுகாப்பு கிடைக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. வராகி இவர் வாழ்க்கையில இப்பதான் ரீசெண்டா வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓம் பக்தானாம் அபய பிரதாயை நமக. பக்த உபதிரவ நாசினியை நமக. ஓம் சத்ரு நாசினியை நமக. இஷ்டார்த்த தாயினியை நமக. ஓம் ஜெகதம்பாயை நமக. ஓம் வாராகியை நமக. துர்கா தேவி புது வேலை கிடைச்சிருக்கு, சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அதுலன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு செய்வினை செஞ்சிருக்காங்க, சரியாகணும், ஏவல்னு சொல்றாங்க மேம்னு போட்டிருக்காங்க. ஸோ நல்ல வேலை கிடைத்திருக்கு, சக்சஸ் ஆகணும் போது அம்பாளை பைரவி ரூபமாக கூப்பிடுவோம். ஓம் பக்தானாம் அபய பிரதாயை நமக. ஓம் பக்த உபதிரவ நாசினியை நமக. ஓம் ஜெய பைரவியை நமக. ஓம் வாராகியை நமக. ஏவல் பில்லி சூன்யம்னு நீங்க சொல்றீங்க. வீட்டில் வராகி மாலை எப்பயுமே ஒலிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே போல அம்பாளுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. 12 நாமாக்களை சொல்லி பண்ணலாம். வராகி மாலையில் இருக்கிற வரிகளுக்கும் அர்ச்சனை பண்ணலாம். அந்த குங்குமத்தை எப்பயுமே கூட வச்சுக்கோங்க. அம்பாள் இருக்கிற இடத்துல ஏவல் பில்லி சூன்யம் எதுவுமே அண்டாது. தைரியமாக இருக்க வேண்டும், சரியா? ஓம். அடுத்தது எஸ் சாந்தி, நல்ல ராசியான வாடகை வீட்டுக்கு குடிப்போக வரம் தா அம்மான்னு கேட்டிருக்காங்க. அம்பாளோட அனுகிரகத்தால் நல்லபடியாக சாந்திக்கு மனதுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வீடு அமைய வேண்டும் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். ஓம் இஷ்டார்த்த தாயினியை நமக. ஓம் வரரூபிணி நமக. ஓம் சம்பத் பிரதாயை நமக. ஓம் வாராகி நமக. அடுத்ததாக மகேஸ்வரி ராஜசேகரன் வேலைக்காக ட்ரை பண்ணுறாங்க. இவங்களால் சென்னையை விட்டு எங்கேயும் போக முடியாது. ஸோ சென்னையிலேயே ஒரு வேலை இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னு கேட்டிருக்காங்க. மகேஸ்வரி ராஜசேகரனுக்காக அம்பாள் கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். நல்லபடியாக இவர்கள் மனம் போல வேலை அமைய வேண்டும். ஓம் சம்பத் பிரதாயை நமக. ஓம் ஜெய பைரவியை நமக. வரரூபிணியை நமக. ஓம் இஷ்டார்த்த தாயினியை நமக. ஓம் பக்த உபதிரவ நாசினியை நமக. ஓம் வாராகியை நமக. அடுத்ததாக சித்ரா, சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஓம் ஈஸ்வரியை நமக. ஓம் சம்பத் பிரதாயை நமக. ஓம் வாராகியை நமக. ஓம் ஸ்ரீ ஹரித்ரா மகா வாராகி போற்றி போற்றி. அம்மா தாயே வராகி, ஹரித்ரா மகாவராகி, மங்களங்களை எல்லோருக்கும் தரக்கூடியவளே, நீ நல்லபடியாக இந்த பெண்ணுக்கு அவர் ஆசைப்பட்ட மாதிரியான, மனதுக்கு பிடித்த மாதிரியான மாங்கல்யத்தை அமைத்து கொடுக்க வேண்டும். ஓம் வராகி, ஜெய் வராகி. அடுத்ததாக
கோவிந்தராஜா இவர் வந்து ஒரு காலி இடம் வாங்கியிருக்காங்க, அதில் ஏதோ பட்டாள பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பூமிக்கு தாயான வராகி, இதுக்கு ஒரே பூமி தாயான வராகிக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அவள் நிச்சயமாக சரி செய்து கொடுப்பாள். நியாயமும் தர்மமும் நம்ம பக்கம் இருந்ததுன்னா வராகி எப்பயுமே நம்ம கூட இருப்பாள். ஓம் ஜெகதம்பாயை நமக, ஓம் விஸ்வேஸ்வரியை நமக, ஓம் வரரூபிணியை நமக, சம்பத் பிரதாயை நமக, ஓம் வாராகியை நமக. சீதா வெங்கட சுப்பிரமணியன் சொந்த வீடு நிலம் வேண்டும்னு கேட்டிருக்காங்க. ஓம் சம்பத் பிரதாயை நமக, ஓம் இஷ்டார்த்த தாயினியை நமக, வரரூபிணியை நமக, வாராகியை நமக. காயத்ரி என் மனம் நல்ல நேர்மறையான எண்ணங்களால் நிறைந்து இருக்கட்டும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓம் ஜெகதம்பாயை நமக, ஓம் பக்த உபதிரவ நாசினியை நமக, பக்தானாம் அபய பிரதாயை நமக, ஓம் வாராகியை நமக. அடுத்ததாக ஜெயச்சந்திரன், ஆதித்யா, வர்ஷித் நல்ல உடல் ஆரோக்கியம் கேட்டிருக்காங்க. ஓம் ஜெய பைரவியை நமக, ஓம் பைரவி பிரியாயை நமக, ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகியை நமக. அடுத்ததாக வெற்றிவேல் என் அக்கா கணவர் மனம் திருந்த வேண்டும், அக்கா அவரது குழந்தை மற்றும் கணவரோடு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும்னு கேட்டிருக்காரு. ஓம் குரோட்டாரனாயை நமக, ஓம் குரோதினியை நமக, ஓம் கோலமுக்கியை நமக, ஓம் வராகமுக்கியை நமக, ஓம் வாராகியை நமக. ஜெகதீஸ்வரன் எந்த பகையும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு பகை வராம இருக்கிறதுங்கிறத விட எந்த பகை வந்தாலும் அதை தகர்த்தெறியக்கூடிய ஆற்றலை வராகி உங்களுக்கு தரட்டும். ஓம் சத்ரு நாசின்யை நமக, சத்ருனாம் வாக் ஸ்தம்பனகரியை நமக, ஓம் சத்ருனாம் மதிஸ்தம்பனகரியை நமக, ஓம் சத்ருனாம் கதிஸ்தம்பனகரியை நமக, ஓம் பக்தானாம் அவய பிரதாயை நமக, ஓம் பக்த உபதிரவ நாசின்யை நமக, ஓம் வாராகியை நமக. சுபாஷினி என்னுடைய மனைவிக்கான பிரார்த்தனை, 2வது முறையாக கருவுற்றுள்ளார். கருப்பை வாய் சரியாக விரிவடையாத நிலையில் அதில் ஏதோ பிரச்சனைகள் இருக்கு, வலியால் அவதிப்படாமல் நல்லபடியாக இருக்க வேண்டும்னு கேட்டிருக்காரு. ஓம் ஜெகதம்பாயை நமக, ஓம் பக்த உபதிரவ நாசினியை நமக, ஓம் கர்ப்ப ரக்ஷாம்பிகாயை நமக, ஓம் வாராகியை நமக. ஹரிணி ராம் கிஷோர் வராகி அம்மாவோட அம்சமாக எனக்கு எங்கள் குடும்பத்தில் 2வது மகள் பிறக்க வேண்டும் அம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓம் ஜெகதம்பாயை நமகம், இஷ்டார்த்த தாயினி நமகம், சம்பத் பிரதாயை நமகம், வாராகியை நமக. அடுத்தது காளீஸ்வரி, உங்களுக்கு தொண்டையில் பிரச்சனை இருக்கு, அறுவை சிகிச்சையெல்லாம் இல்லாமல் உடல் சரியாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓம் ஜெகதம்பாயை நமகம், பக்த உபதிரவ நாசினியை நமகம், சத்ரு நாசினியை நமகம், வாராகியை நமக. அடுத்ததாக சுந்தரம்மாள், இவங்க 3 பிரேயர் வச்சுருக்காங்க. நல்லபடியாக நிரந்தர வேலை கிடைக்க வேண்டும், அவரோட மகள் நல்லபடியாக 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்கள் வாங்க வேண்டும், படிக்க வேண்டும், கடன் பிரச்சனையெல்லாம் போக வேண்டும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, முதல்ல ஓம் சம்பத் பிரதாயை நமக, ஓம் ஜெய பைரவியை நமக, ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகியை நமக. அவர் பெண் நல்லா படிக்கணுங்கிறாங்க. ஓம் ஜெய பைரவியை நமக, ஓம் வித்யாயை நமக, ஓம் வாராகியை நமக. கடன் பிரச்சனை போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓம் குரோட்டானனாயை நமக, ஓம் குரோதினியை நமக, ஓம் கோலமுக்கியை நமக, ஓம் வராகமுக்கியை நமக, ஓம் பக்த உபதிரவ நாசினியை நமக, ஓம் வாராகியை நமக. அடுத்ததாக பிரவீனா, இவங்க வந்து நிறைய காசு யாருக்கோ கொடுத்துருக்காங்க, அவங்க திருப்பி தரமாட்டேங்கிறாங்களாம் காசை, அதனால நல்லபடியாக பணம் வர வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஓம் பக்த உபதிரவ நாசினியை நமக, பக்தானாம் அபய பிரதாயை நமக, ஓம் சம்பத் பிரதாயை நமக, ஓம் பக்த அல்லக்ஷ்மி விநாசினியை நமக, ஓம் வாராகியை நமக. அடுத்தது சுமதி, என் பத்திரம் மீட்டுவதற்கு எனக்கு பண உதவி அல்லது லோன் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓம் சம்பத் பிரதாயை நமக, ஓம் வரரூபிணியை நமக, இஷ்டார்த்த தாயினி நமக, ஓம் பக்த அலக்ஷ்மி விநாசினியை நமக, ஓம் வாராகியை நமக. இதோட இந்த வாரத்துக்கான பிரார்த்தனைகள்லாம் முடிஞ்சது. இந்த பிரார்த்தனை சீட்டு எல்லாமே அம்பாளோட பாதத்திலேயே தான் இருக்கும். அங்கேயே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். வாரம் நம்ம பிரார்த்தனைகள் செய்யும் பொழுது அம்பாள் அதை கேட்டுட்டே தான் இருப்பாள். வராகி வந்து ஒரு போர் படை தளபதி. அவளுக்கு திருப்பி திருப்பி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு பிரார்த்தனையை ஒரு தடவை எழுதினா போகணும். அவளோட பாதத்திலேயே இருக்கு. வாரம் அவளுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது.
அம்பாள்கிட்ட சரணாகதி பண்ணுறதுன்னா பிரார்த்தனையை பாதத்தில் வச்சுட்டு மறந்து போயிடணும். நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி அதை திருப்பி திருப்பி எடுத்து அசை போட்டுக்கொண்டே இருக்கும். அது மனதோட கோளாறை தவிர தெய்வத்தோட நடவடிக்கைகள் ஸ்லோவாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அந்த மனதை அமைதிப்படுத்தி தியானங்கள் செய்யலாம். அம்பாள் கிட்ட உட்காந்து தினம் விளக்கு போட்டு அம்பாள் கிட்ட நம்ம நம்பிக்கையோடு பொறுமையோடு வழிபட்டால் விடாமல் வழிபடணும். கஷ்டங்கள் ரொம்ப ஜாஸ்தியாச்சுன்னா நிறைய கிருஷ்ண தெய்வத்தை நம்பிக்கையோடு இருங்க, பொறுமையாக இருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் வரும். இந்த மாதிரியான காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் உற்றார் உறவினரோட ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரட்டும்னு நம்ம எல்லாரும் அதுக்கான பிரயத்தனங்கள் செய்வோம். யூஸ்வலி இந்த மாதிரி பிரார்த்தனை வீடியோக்கள் பெருசாக ஷேர் பண்ணப்படுறதும் கிடையாது. இதை முழுசாக யாரும் பார்க்குறதும் கிடையாது. அம்பாள் சாநித்தியமாக அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த காணொளியை பார்க்கும் பொழுது பார்க்கக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக நன்மைகள் நடக்குங்கிற நம்பிக்கையோடு பாருங்கள். முடிஞ்சால் ஹைப் பண்ணுங்கள். HYPE ஹைப். இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். நம்ம 5000 சப்ஸ்கிரைபர் தான் நம்ம சேனலில் இருக்காங்க இல்லையா, நம்ம சின்ன சேனல். அதனால் நம்மளை போல சேனல்களுக்கு இது பெரிய ஒரு உபயோகமாக இருக்கும், பெரிய உதவியாக இருக்கும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணையலாம். கீழே லிங்க் இருக்குது. இந்த வராகியானவள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் நல்ல வளங்களையும் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அன்னையை பிரார்த்திக்கிறேன். நன்றி. இன்னொரு காணொளியில் கூடிய விரைவில் சந்திப்போம். நன்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி.